நான் உங்ககிட்ட உண்மையை உடைச்சே சொல்லிடுறேன் பெரிய தம்பி. பார்வதியோட மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. ஏதோ பார்வதி நம்ம ஐயாவோட உயிரை காப்பாத்திருக்கா, அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கா, நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கான்னு நீங்க பார்வதி மேல அக்கறை காட்டுறீங்க. ஆனா அத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசுல உங்க மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவ மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற பெரிய தம்பி, நீங்க பார்வதி மேல இப்படியெல்லாம் அக்கறை காட்டாதீங்க. பார்வதியை விட்டு விலகியே இருங்க. சுந்தரம், நீங்க உங்க மனசுல இருக்கிறத எப்படி என்கிட்ட ஓப்பனா சொன்னீங்களோ அதே மாதிரி நானும் என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கணும் அதே மாதிரி என் மனசுலயும் பார்வதி இருக்கா. ஸோ நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்க மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீங்க எனக்கு கொடுத்த இந்த தலையணைய இனிமே நான் என் பக்கத்துல வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? அப்பா இந்த தலையணைய பத்தி விசாரிச்சாரு. நான் அப்பாவை சமாளிச்சுட்டு இருக்கும் போதே நர்ஸ் கலா அக்கா வந்தாங்க. அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க, ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காரு. நீ எதுக்காக அவர்கிட்ட இருந்து தலையணைய வாங்கினேன்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாரு மாமா. உன்னை திட்டிட்டு தான் அந்த கோவத்தோட என்கிட்ட வந்தாரா? அப்பா உங்ககிட்ட வந்து என்ன பேசினாங்க? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். பார்வதி மனசுல நீங்க இருக்கீங்க. நீங்க அவன் மேல காட்டுற அக்கறைய அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. சோ அவளை விட்டு விலகி இருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நானும் இருக்கிற உண்மையை சொல்றேன். பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி தான் இருக்கான்னு சொன்னேன். எதுக்காக மாமா அப்பா கிட்ட அப்படி சொன்னீங்க? வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. இல்ல காரணமா தான் அப்படி சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு உங்க அப்பாக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிய வரும்போது அந்த வலி எப்படி தாங்கிப்பாருன்னு தெரியல. ஸோ இப்போத்துல இருந்து நம்ம 2 பேரும் உறவை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்க சொன்னதை எங்க அப்பா உடனே போய் அம்மா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே மாமா. பயப்படாத. என் மாமனார் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னது அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. உன் அப்பா கிட்ட சொன்னதான் உன்கிட்டே சொல்றேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு.
பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கேனோ அதே மாதிரி என் மனசுலையும் பார்வதி இருக்கா. என்ன இந்த விசுவாசம் ரொம்ப தான் தயங்கி நிக்கிறான். போட்ட மந்திரம் வேலை செய்யுதோ? Okay, I'll call you. Bye. என்ன சுந்தரம், அம்மா என்னமோ தயங்கி தயங்கி நிக்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா, என்ன விஷயம் சொல்லு. பார்வதி விஷயமா தாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். விஷயத்துக்கு வந்துட்டா. பார்வதி விஷயமாவா? என்ன? ஆ, பார்வதி நடக்கிறத பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாரா? ஆஹா, பார்வதி நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. அப்புறம் என்ன சுந்தரம், பார்வதி விஷயமா வேற என்ன என்கிட்ட சொல்லணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு சுந்தரம். பெரிய தம்பி என்கிட்ட சொன்னதை அப்படியே அம்மா கிட்ட எப்படி சொல்றது? நாம சொன்னா என்ன நடக்கும்? அதான் சொல்ல வந்துட்டியே, அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லிட வேண்டியதானே. இதைய நம்மளே ஆரம்பிச்சு வைப்போம். சுந்தரம், அதான் அக்கா இத்தனை வாட்டி கேக்குறாங்கல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு சுந்தரம். அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. சுந்தரம், நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நம்ம பெரிய தம்பி ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு பார்வதிய நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதி கிட்ட நான் தான் பார்வதியை நல்லபடியா கவனிக்க சொல்லியிருந்தேன். அதைத்தான் அவன் பொறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பெரிய தம்பி பொறுப்பா தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா பாக்குறவங்க பொறுப்பு இல்லாம பேசுறாங்கம்மா. அப்படி வா, அப்படி சொல்லு. என்ன சொல்ற சுந்தரம்? யார் என்ன பேசினாங்க? அது ஒண்ணும் இல்லக்கா. ஆதி எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வரானா? இல்ல, உங்களுக்கு கூட தெரியுமே, மும்பைல இருந்து வந்தவன் நம்ம வீட்டுக்கு கூட வந்து உங்களை பார்க்காம நேரா ஹாஸ்பிட்டல் போய் பாரதி தானே பார்த்தான். அதெல்லாம் நீங்க பாத்துக்க சொன்னதுனாலதான். ஏன் சுந்தரம், அக்கா பாத்துக்க சொன்னதுனாலதான். இருந்தாலும் பாக்குறவங்க அவன் இவ்ளோ பொறுப்பா இருக்கிறத பார்த்து நல்லதாவா எடுத்துக்க போறாங்க? ஆதியும் பார்வதியும் பத்தி தப்பு தப்பா பேசுவாங்கல்லக்கா. ஏன் சுந்தரம், அதானே இயற்கை. ஒரு வயசு பொண்ணு வயசு பையன் போய் அப்பப்ப பாக்குறது அது நீங்க சொல்லிதான். இருந்தாலும் பாக்குற கண்ணுக்கு அது புரியாதே. அதெல்லாம் சுந்தரம் காதுல விழுந்திருக்கோம். என்ன இருந்தாலும் பொண்ணை பெத்தவரு, அவர் மனசும் கஷ்டப்படும். பார்வதி எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறல சுந்தரம். அதான் எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட சொல்லான்னு வந்துட்டாரு. உங்க முன்னாடி இதெல்லாம் பேசுறதுக்கு தைரியம் வேணும்லக்கா. அதான் பாவம் பயந்து தயங்கி அப்படியே நிக்கிறாரு. நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவாரு. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா? இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றத குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்மா. அக்கா, எனக்கு கூட சுந்தரம் சொல்றதுதான் சரின்னு என் மனசு. நான் பாத்துக்கிறேன் சுந்தரம், நீ கவலைப்படாம போ. நான் பேசுனது ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணை பெத்த தகப்பனா நீ பொறுப்பாதான் நடந்துட்டு இருக்க. என்கிட்ட சொல்லிட்டல, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கவலைப்படாம போ. சரிங்கம்மா. ஆமா, நீ கவலைப்படாம போ, அக்கா பாத்துக்குவாங்க.
நான் சொல்லக்கூடாதா? சும்மா ஒரு ஆறுதலுக்கு தான். பார்வதியை காணும். ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் கூட்டு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். அன்னைக்கு கூட ஏதோ டெஸ்ட்னு சொல்லி தான் கூட்டு போனாங்க. சரிவா போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். பார்வதிக்கு செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன மிஸ்டர் ராதி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. அதுக்குள்ள எப்படி டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டது யாரு? அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். அம்மா இங்க வந்து பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு கேட்டாங்களா? ஆமா மிஸ்டர் ராதி, அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் பார்வதியோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி கேட்டாங்க. வீட்டுல வச்சு பார்த்தா எதுவும் பிரச்சனையான கேட்டாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்ப இப்பவே பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆண்டி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் பார்ப்போம். நீ அப்படியே சாஞ்சி படுத்துக்கோ பார்வதி. பரவாயில்லம்மா, நான் அப்புறமா படுத்துக்கிறேன். என்னடா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்களே, இப்படியெல்லாம் உன் மனசுல குழப்பம் இருக்கா? அதெல்லாம் என் மனசுல எந்த குழப்பமும் இல்லம்மா. நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்காக தான் செய்வீங்க. வா ஆதி. பார்வதியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தம்மா. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டு தான் டாக்டர் சொன்னாரு. ம். என்னாச்சுமா? ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பார்வதி அவசரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க? எல்லாம் பார்வதியோட நல்லதுக்கு தான் ஆதி. அந்த அனஸ்தீசியா டாக்டர் மூலமா ஏற்கனவே பார்வதிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எதுவும் ஆபத்து ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பார்வதி உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்க முடிவு சரிதாம்மா. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அவ நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி இருந்திருக்கலாம். என்ன சொல்ற ஆதி? நான் என்ன பார்வதி விஷயத்துல அவசரப்பட்டுட்டேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா. இத பாராதி, நான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட பார்வதியோட ஹெல்த் விஷயமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வீட்ல வச்சு பாத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தேவைப்பட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெய்லி நர்ஸ் கூட வந்து பார்வதியை செக்அப் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடு கூட நான் பண்ணியிருக்கேன். அதனால வீட்லயே பார்வதிக்கு ஹாஸ்பிட்டல் கண்காணிப்பு இருக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. பார்வதி விஷயத்துல நான் பொறுப்பாவும் அக்கறையாவும் தான் நடந்துகிட்டு இருக்கேன். பார்வதி சீக்கிரமா குணமாகி பழையபடி நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. பார்வதியை நல்லா பாத்துக்கோ. பாத்துக்கிறேம்மா.
நான் சுந்தரத்துக்கிட்ட சொன்னேன். சுந்தரம், சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்காக என்கிட்ட நான் சுந்தரத்துக்கிட்ட தான் சொன்னேன்னு அழுத்தி சொல்லணும். அம்மா அப்படி சொன்னதும் மாமாவோட முகம் அப்படியே சுருங்கி போச்சு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு கணேசா. அம்மா எதுக்காகக்கா திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும்? மாமா கிட்ட எதுக்காக அப்படி சொல்லணும்? ஒண்ணுமே புரியலையேக்கா. எனக்கு என்னமோ உன் மனசுல பார்வதி இருக்கான்னு நீ சொன்னத சுந்தரம் ஆண்டி கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தோணுது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி சுந்தரம் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அம்மா என்கிட்ட டைரக்டா ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. அதான் எனக்கும் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அகிலாமா இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஒருவேளை அப்பா இருப்பாரோன்னு என் மனசுல ஒரு குழப்பம் இருக்குடா கணேசா. என்னக்கா சொல்ற? மாமா அப்பா கிட்ட பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி இருக்கான்னு சொல்லிருக்காரு. இது எப்பக்கா நடந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடந்திருக்கு. அது எனக்கே தெரியாது. மாமா அப்புறமா வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. அப்பவே நான் பயந்தேன். அதனாலதான் அகிலாமா இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி அப்பா இருப்பாரோன்னு என் மனசுல ஒரு குழப்பம் இருக்குடா கணேசா. நீ சொல்றது கரெக்ட் ஆதி. அம்மா டைரக்டா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அம்மாவோட ஒவ்வொரு ரியாக்ஷன் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அம்மாவோட இந்த திடீர் முடிவுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. கரெக்ட். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, அதை யார் பண்ணாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும்.